வணக்கம் நண்பர்களே, வணக்கம். உங்கள் வைகை மீனவன் கரட்டுப்பட்டி பொன்சிவா. எனக்கு ஒரு சந்தேகம். ஹிந்தி கற்றுக்கிறக்கூடாது, ஹிந்தி திணிப்பு தமிழ்நாட்டில் ஹிந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி முக்கு கத்துறாவில் அதன் காரணம் யாருக்காவது தெரியுமான்னா தமிழ் மக்களுக்கு தெரியல. தெரியுமா தெரியலன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம். அதில் தான் எப்படி சந்தேகம்னா, இப்போ இந்தியா சுதந்திரம் வாங்கி ஒரு 75 வருஷம் ஆகுது. 1947 75-80 வருஷம் ஆக போகுது. இன்னும் 2 வருஷம் இருக்குது. ஆக இன்ன வரைக்கும் தமிழ்நாட்டில் ஹிந்தி சொல்லி தந்துக்கிறதுக்காக ப்ரைவேட் ஸ்கூல்லாம் அது நமக்கு தேவையில்லை. ஹிந்தி திணிக்காதீங்கன்றால அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே காரணமாக தான் எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இன்றைக்கி பிரதமராக இருக்கிறவர் நரேந்திர மோடி. இதுக்கு முன்னாடி காங்கிரஸில் பிரதமர் இருந்தார். அவர் இறந்துட்டார். அதுக்கு முன்னாடி பிஜேபியில் இருந்தாங்க, காங்கிரஸில் இருந்தாங்க. இப்போ இவங்க இந்த காங்கிரஸில் இருந்தவங்களும் சரி, பிஜேபியில் இருந்தவங்களும் சரி, பிரதமராக இருந்தவங்களும் சரி, என்ன வெளி மாநிலத்தில் என்ன பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஒரு மேடை போட்டு ஒரு மீட்டிங்கில் பேசுனா அவங்க ஹிந்தியில் பேசுவாங்க. நமக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்க மக்களுக்கு தான் தமிழை தவிர இன்னொன்று உலக பாஷை இங்கிலீஷ், இதை தவிர வேறு எந்த இளவும் தெரியாதுல்ல. அப்புறம் அவங்க என்ன பேசுகிறான்னு நமக்கு என்ன தெரியும்? ஊமைகிட்ட நம்ம கேட்டால் அது செய்களை சொல்லுவோம். ஊமையாக இருக்கிறவரோட அதுக்கு கூட யாரும் சங்கடப்பட்டுற வேண்டாம். மாற்றுத்திறனாளின்னு ஒரு பேர். அவங்களாச்சும் சைகையில் பேசி நமக்கு புரிய வச்சுருவாங்க. ஆனால் ஹிந்தியில் பேசுகிறாங்க. ஒரு பிரதமர், இந்திய நாட்டின் பிரதமர் ஹிந்தியில் பேசியில் அவர் என்ன பேசுகிறாரு, என்ன நல்ல திட்டம் சொல்கிறாரா கெட்ட திட்டம் சொல்கிறாரா அப்படின்னு நமக்கு தெரியாத. இப்போ தமிழ்நாட்டில் ஏன்னா பார்த்தாலே ஹிந்தி தொழிலாளிகள் வந்துட்டாங்க. அதிகப்படியான பேர் ரோட்டில் சோமாசு விற்கிறவன், ஐஸ் விற்கிறவன், கள்ளமிட்டாய் விற்கிறவன், பானிபூரி, இப்படி கொல்ல பேர் ஹிந்திக்காரங்க தான். அப்படியே இறக்குமதி கட்டட தொழிலாளி அதிகமாக வந்துட்டாங்க. இவங்ககிட்ட நம்ம தமிழில் பேசினா அவன் காப்பியா பீன்றானா பையான்றானா ஒரு இளவும் தெரிய மாட்டேங்குது. ஏன் அந்த இந்தியத்தை நாங்கள் கற்றுக்கிட்டாத என்ன பிரச்சனை? என்னதான் பஞ்சாயத்து? ஆனால் எனக்கு ஒன்றே ஒரு சந்தேகம். ஏன்னா நமக்கு தமிழர்களுக்கு ஹிந்தி தெரிஞ்சிருச்சுன்னா மத்தியில் ஆள்றவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு கூட்டத்துலேயும் சரி ஒரு பொது வெளியிலும் சரி அவங்க ஹிந்தியில் தான் பேசுவாங்க. நமக்காக வந்து தமிழ்லாம் பேசிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ நரேந்திர மோடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில கூட்டங்கள் போட்டு பேசினார். என்ன பேசினார்? அப்போ புரியலன்றப்ப நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது?